வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடுத்த கட்டமா 11th ஹிஸ்டரி வால்யூம் 1 and 2 படிக்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 12th ஹிஸ்டரி முடிச்சிருப்போம் வால்யூம் 1ல யூனிட் 1 to 7. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் 1 to 7 நம்ம முடிச்சிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கூட வச்சு பாருங்க. ஆக்சுவலி நம்ம கவர் பண்ண விஷயம் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், இதில் உள்ள டாபிக்ஸை நம்ம அதிகமாக கவர் பண்ணியிருப்போம். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்பேன். அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டோடைய சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து என்னென்ன கவர் பண்ணியிருந்தோம்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இனிமேல் நம்ம வந்து 11th ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃப்ரெஷ்ஷா. ஸோ என்ன பிளான்ல என்ன மெத்தட்ல படிக்கலாம் அதுதான் பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சிலபஸ் எடுத்து கையில வைங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சிலபஸ் எடுத்துட்டு படிக்கிறது. சிலபஸ்ல யூனிட் 4 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்தியாவின் வரலாறு பண்பாடு, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. சரியா? சோ இதை வந்து நீங்க ஃபுல்லா ஒருக்கா ரீட் பண்ணுங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர் அண்ட் பாமினி, அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென்னிந்திய அரசு கொடுத்திருக்காங்களா. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், அதுக்கப்புறம் இந்திய பண்பாட்டு இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், வேற்றுமையில் ஒற்றுமை, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், அதுக்கப்புறம் இந்தியா அஸ் எ செகுலர் ஸ்டேட், சோசியல் ஹார்மனி, மத சார்பற்ற நாடு, சமூக நல்லிலக்கணம். அப்போ இந்த டாபிக் எல்லாம் பாக்குறீங்க. சோ இதுக்கு ரிவிலண்டா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு அதிகமான கண்டென்ட் இருக்க இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி வால்யூம் 1 and 2, அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக், 12th எத்திக்ஸ் புக் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த டாபிக்ஸ் ரிவலண்டா 6 to 10 சமச்சீர் புக்ல ஏதாவது ஒரு சில யூனிட்ஸ்ல வந்து இந்த டாபிக் கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மொத்தமா ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி 1 and 2 பேஸா வச்சு நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த 11th வால்யூம் 1 and 2ல மொத்தம் எவ்வளவு பாடங்கள் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 7, 9, 10, 11, 12, 13, 14, 15 இதெல்லாம் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க கேட்கலாம் மீதி படிக்க வேணாமா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில யூனிட்ஸ் நம்ம வந்து படிக்கணும், பட் அது வந்து வேற டாபிக் கீழே வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த 11th புக்ல யூனிட் 18 வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன, ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல்னு படிச்சிருப்போம். ஓகேவா? இது நம்ம வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கீழே ஆல்ரெடி இதை பத்தி பேசிட்டோம். அப்ப நமக்கு இதுல எது படிக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சில யூனிட்ஸ் வந்து யூனிட் 8 or 9ல கவர் ஆகும். அதாவது யூனிட் 8 என்னது, தமிழக வரலாறு. நம்ம டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ்ல சொல்றேன் யூனிட் 8 தமிழக வரலாறு. அதுக்கப்புறம் யூனிட் 9 வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதுல கவர் ஆகும். இப்போ நம்ம இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம மெயினா படிக்க வேண்டிய யூனிட், கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய யூனிட் எல்லாமே நான் இருக்குது. ஓகேவா? சோ இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல வால்யூம் 1ல யூனிட் 1 என்னது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ நம்ம இதுல எப்படி பார்க்க போறோம், எப்படி வீடியோ போட போறோம் அப்படின்னா இந்த யூனிட் மட்டும் அப்படியே போட்டுட்டு போயிட போறது இல்ல. சோ இந்த டாபிக் ரிவலண்டா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல வேற எங்கெங்க கவர் ஆயிருக்குன்னு பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th எத்திக்ஸ் புக்ல நான் சொன்னேன்ல ஹிஸ்டரி இது படிக்கும் போது நமக்கு எத்திக்ஸ் புக்கும் கூடவே டிராவல் ஆகும். 11th எத்திக்ஸ் புக்ல யூனிட் 2ல உங்களுக்கு கொடுத்திருக்க டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம். அதே மாதிரி 6th புக்ல 6th ஸ்டாண்டர்ட் புக்ல டேம் 1ல யூனிட் 3 இத பத்தி கொடுத்திருக்காங்க. அகைன் 9th ஸ்டாண்டர்ட் புக்ல யூனிட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். சோ அதுல கூட கடைசி 2 பகுதிகளில் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம வீடியோ எப்படி போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே வரக்கூடிய எல்லாமே கவர் பண்ணுவோம். அப்ப 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல உள்ள யூனிட் 1 கவர் ஆகும், 11th எத்திக்ஸ் புக், 6th புக், 9th புக், இதுல உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையும் கவர் பண்ணி நம்ம வந்து மொத்தமா எவ்வளவு பார்ட் வருதோ அதை அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ போடலாம். அதே மாதிரி நம்ம அடுத்த யூனிட் என்னது, 7th, அதாவது இது வந்து பிளாக் மார்க் பண்ணிருக்கிறது வந்து 11th புக்ல உள்ளது. இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம 11th புக் ஃபர்ஸ்ட் படிச்சாலே மீதி டாபிக்ஸ், அதாவது இப்ப குப்தர்கள்னு கொடுத்திருக்காங்க. சோ 6th ஸ்டாண்டர்ட் புக்ல அதே தான் இருக்க போகுது. அதாவது ஒரு 1 or சில பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கண்டிப்பா படிச்சே ஆகணும். இப்ப குப்தாஸ் வந்து 6th புக்ல டேர்ம் 3ல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல யூனிட் 9 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா. இதுல வந்து பல்லவர்கள் பத்தியும் சாளுக்கியா பத்தியும் கொடுத்திருப்பாங்க. சோ இதே இன்ஃபர்மேஷன் 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல யூனிட் 4 சவுத் இந்தியன் கிங்டம் கீழே வருது. ஓகேவா? சோ அதுல வந்து பல்லவ, சாளுக்கியா, எஸ்ட்ராவா, ராஷ்டிரகூடாஸ் இருக்கும். இந்த ராஷ்டிரகூடாஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல யூனிட் 8ல இருக்கு. சோ இதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம், கவர் பண்ணுவோம். லாஸ்ட் சில பகுதிகள் இந்த ராஷ்டிர குடர்கள் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் இப்ப 10th சாப்டர் என்னது, அட்வென்ட் ஆஃப் அரப் அண்ட் டக்ஸ், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர். சோ நம்ம அதுக்கு ரிவலண்டா பார்க்கும்போது இதுல வந்து டெல்லி சுல்தானேட் கவர் ஆயிருக்கும். சோ 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல யூனிட் 4 என்னது, டெல்லி சுல்தானேட். அதே மாதிரி யூனிட் 11 வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல வால்யூம் 1ல யூனிட் 11 லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ், பிற்கால சோழரும் பாண்டியரும். அதே இன்ஃபர்மேஷன் வந்து 7th புக்ல டேம் 1 7th ஸ்டாண்டர்ட் புக்ல டேம் 1ல யூனிட் 3ல கவர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th புக்ல உள்ள வால்யூம் 2ல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். அதுல வந்து யூனிட் 12 வந்து பாமினி விஜயநகர். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் டேம் 2ல யூனிட் 1 வந்து பாமினி விஜயநகர் தான். அதே மாதிரி 14th பாத்தீங்கன்னா யூனிட் 14 முகலாய பேரரசு. 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல யூனிட் 2 வந்து முகல்ஸ். அப்புறம் வந்து பாருங்க யூனிட் 15 வந்து மராத்தியர். சோ இதெல்லாம் வந்து 11th புக்ல உள்ளது, மறந்துடாதீங்க. 15 வந்து மராத்தியர். சோ 7th டேர்ம்ல டேர்ம் 2ல 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல யூனிட் 3 வந்து மராத்தாஸ். அதுக்கப்புறம் பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்ல, இது தேவையில்லை. அது மட்டும் 19th யூனிட் 19 அதாவது 11th புக்ல யூனிட் 19 நவீனத்தை நோக்கி. ஓகே, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. சோ இதுக்கு ரிவலண்டா டாபிக்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5ல சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். 12th எத்திக்ஸ் புக்ல யூனிட் 7 வந்து சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படின்னே கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 11th புக்ல யூனிட் 13 வந்து பக்தி இயக்கம். சோ அதே மாதிரி 12th எத்திக்ஸ்ல யூனிட் 6 வந்து பக்தி இயக்கம். அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ்ல ஸ்டார்டிங்ல கொடுத்திருக்க விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும், கவர் ஆயிடும். பாத்தீங்களா? சவுத் இந்தியன் தென்னிந்திய அரசு வரை கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் கல்ச்சர், இந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து எங்க போக வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எத்திக்ஸ் புக். ஓகேவா? சோ நம்ம எத்திக்ஸ் புக் எப்படி ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம், அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற டாபிக் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 12th ஹிஸ்டரி எப்படி படிச்சோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா போட இருக்கிறோம். ஏன்னா நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12th எத்திக்ஸ் புக் எடுத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கு இந்த புக்கு. ஓகேவா? சோ எத்திக்ஸ் புக்கை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 2 யூனிட்டை தவிர்த்து நம்ம மீதி எல்லா யூனிட்டும் படிக்க வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3rd யூனிட்டும் 8th யூனிட் மட்டும் படிக்க மாட்டோம். மீதி 1 2 4 5 6 7 9 10 மொத்தம் 8 யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை. உங்க சிலபஸ் எடுத்து வச்சு பாருங்க, அந்த வேர்ட்ஸ் அப்படியே இதுல கொடுத்துருப்பாங்க. இருக்குதா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ அந்த அளவுக்கு எத்திக்ஸ் புக்கு நமக்கு வந்து இந்திய பண்பாடு அப்படிங்கிற விஷயத்த படிக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்திய வரலாறு, பண்பாடு இந்த எத்திக்ஸ் புக்கை படிக்காம நிறைவடையாது. அப்போ இதுல 8 யூனிட்ஸ் படிக்கணும். அப்ப வரிசையா ஒவ்வொரு யூனிட்டா பாத்துருவோம். அதே சமயம் 11th எத்திக்ஸ் படிக்க வேணாமா, கண்டிப்பா படிக்கணும். அதுல கூட பாத்தீங்கன்னா யூனிட் 1 to 5 நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இதே மாதிரி யூனிட் 1 to 5 படிக்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் யூனிட்ஸ்ல உள்ள புக் பேக் மட்டும் நமக்கு போதும். ஓகேவா? சோ இந்த 11th எத்திக்ஸ்ல உள்ள யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்திய பண்பாடும் கவர் ஆகுது. அதே சமயத்துல நமக்கு வந்து யூனிட் 8 and 9 கவர் ஆகுது. சோ நான் யூனிட் 8 and 9 எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? எதை பத்தி? நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்க யூனிட் 8 and 9 என்னது? தமிழக வரலாறு, டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, நிர்வாகம். ஓகேவா? சோ அதுல உள்ள அந்த சிலபஸ்ல கொடுத்திருக்க டாபிக்ஸ் கூட இதுக்கு ரிவலண்டா கவர் ஆகுது. அப்போ நம்ம வந்து இந்த 12th எத்திக்ஸ் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் படிச்சு முடிக்கும் போது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி, ஏன்னா நிறைய சிலபஸ் நம்ம நிறைய கவர் பண்ண மாதிரி தெரியும் நமக்கு. அப்ப இவ்வளவு கவர் பண்ணிருக்கோமா, அந்த அளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, சோ நம்ம இப்ப வீடியோஸ் எப்படி போட இருக்கிறோம், அதாவது இப்ப 11th ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட போறது இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் கிங்டம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் சவுத் இந்தியன் கிங்டம், நிறைய படிச்சிருப்போம் இதை பத்தி. சோ இந்த சவுத் இந்தியன் கிங்டம் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப தென்னிந்திய அரசு அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். சோ இது கீழே நான் வந்து எப்படி வீடியோஸ் போடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 9 அதான் மெயினா இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல யூனிட் 4 சவுத் இந்தியன் கிங்டம் தான். 11th ஸ்டாண்டர்ட்
வால்யூம் 1ல யூனிட் 8ல கடைசி பகுதி ராஷ்டிரகுடாஸ் பத்தி. அப்ப இந்த 3 புக்குமே கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம இது 11th படிக்கும் போதே ஓரளவுக்கு நிறைய படிச்சிருவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை எதுக்கு விட போறோம்? சப்போஸ் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டா மாட்டிப்போம்ல. அதனால நம்ம இந்த 3மே என்னது தரவா படிச்சு இந்த 3த்தையுமே அனலைஸ் பண்ணி ஒன்னா சேர்த்து நோட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? வீடியோஸா போட போறோம். ஸோ நமக்கு வந்து பார்ட் 1 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோல சவுத் இந்தியன் கிங்டம் எப்படி படிக்க இருக்கிறோம், என்னென்ன பார்ட், எவ்வளவு பார்ட் வருது, அந்த ஒவ்வொரு பார்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் கவர் பண்ண போறேன் அப்படின்னு தனி வீடியோ போடுவோம். ஸோ நம்ம சவுத் இந்தியன் கிங்டம் முடிச்ச உடனே எதை ஸ்டார்ட் பண்ணலாம்? பாமினி, விஜயநகர் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தியர். அப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முன்னாடி போறோம். முன்னாடி போய் குப்தர்கள் படிக்கலாம். குப்தர்கள் படிச்சு முடிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி படிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சோசியல் ரிஃபார்மேஷன் மூவ்மெண்ட், சமய சீர்திருத்தங்கள் பத்தி படிக்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியா பக்தி இயக்கம். அப்ப இது முடிஞ்சிடும். ஓரளவுக்கு நமக்கு ஹிஸ்டரி, வரலாறுங்கிற விஷயம் முடிஞ்சிடும். அப்புறம் இந்த கல்ச்சுரல், அந்த மாதிரி இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, நல்லிலக்கணம், இந்த மாதிரி பார்த்தோம் தெரியுமா? இயல், பண்பாட்டின் இயல்புகள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எத்திக்ஸ் புக் போகணும்னு சொன்னோம். அப்ப நம்ம எத்திக்ஸ் புக் எப்படி கவர் பண்ணலாம்னா ஒவ்வொரு யூனிட்டா கவர் பண்ணி போகலாம். அப்ப 12th புக் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் எத்திக்ஸ்ல, அப்புறம் 11th புக் ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதா? இதோட நமக்கு வந்து ஒரு பெரிய டாபிக்ஸ், நிறைய விஷயங்கள் முடிஞ்ச மாதிரி என்ன இருக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணி நம்ம போக போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக் கீழேயும் என்னென்ன புக்ஸ் கவர் ஆகுது நான் கிளீனா சொல்லிட்டேன். வீடியோவும் நம்ம அப்படிதான் போட போறோம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய பிளான். நீங்க வந்து எப்பவுமே ஒரு சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோல வந்து சவுத் இந்தியன் கிங்டமுக்கான ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு, அன்னைக்கு தானே நம்ம வந்து சவுத் இந்தியன் கிங்டம்ல உள்ள பார்ட் 1 பார்த்தல. நமக்கு டைம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 வீடியோ, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது வரணும். நான் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி 2 வீடியோ கூட போட முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு நிறைய இருக்குது இந்த விஷயங்கள். ஸோ சொல்லும் போது ஈஸியா நமக்கு வந்து சொல்ற மாதிரி இருக்குது. பட் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸா, அதாவது நம்ம வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல போடுவோம். சில விஷயங்கள் வந்து இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அதிகமா தமிழ்ல இருக்கும். ஓகேவா? இந்த தமிழ்ல படிச்சா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியமுக்கு படிக்கிற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி படிக்கிறனால நமக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் கூட நமக்கு என்னது ஈஸியா அட்டன் பண்ண முடியற மாதிரி இருக்கும். ஓகேவா? மெயின்ஸ்ல. ஓகே. ஸோ இப்போ வந்து ஹெட்டிங் பார்க்கும்போது ஈஸியா இருக்கு, முடிச்சிடலாம். பட் இதுக்குள்ள வீடியோ போடும்போது நம்ம வந்து நிறைய பார்ட்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தது, வேற மெத்தட் மாத்தணும், இந்த பிளான் நல்லா இல்லை அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.